எல்லாருக்கும் வணக்கம். This is Dr. Kannappan Alagappan from AKENT Zone, a unit of Palniyandav Nursing Home. இந்த வீடியோவில் நம்ம காது கேளாமை ஹார்ட் ஆஃப் ஹியரிங் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது காது கேளாமை பற்றி நமக்கு புரியணும் அப்படின்னா நமக்கு மெக்கானிசம் ஆஃப் ஹியரிங் தெரியணும். அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அந்த சத்தம், பேசக்கூடிய ஒளி, இதெல்லாம் என்ன ஆகும்னா காதில் எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனல் வெளியே ட்ராவல் பண்ணி டிம்பானிக் மெம்ப்ரெயின் ஜவ்வுன்னு சொல்கிறோம், அதில் அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அந்த அதிர்வலைகளானது குருத்தெலும்புகள் மேலியஸ், இன்கஸ் அண்ட் ஸ்டேபிஸ்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்காதை நோக்கி பயணிக்கும். அங்கே உள்காதில் சில ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, அது வைப்ரேட் ஆகி நரம்பை தூண்டும், காது கேட்கக்கூடிய நரம்பை தூண்டி அது மூளைக்கு போய் நமக்கு காது கேட்குது. ஸோ இந்த ப்ராசஸில், அதாவது இந்த வெளிக்காதில் இருக்கக்கூடிய சத்தம் நமக்கு அந்த காது நரம்பை தூண்டி மூளைக்கு போகிற அந்த ப்ராசஸில் எந்த இடத்துல ஏதாவது ஒரு ஹேம்பரிங் ஏற்பட்டாலும் நமக்கு காது கேளாமை ஏற்படும். அதாவது வெளிக்காதில் இருந்து நம்ம நடுக்காது வரைக்கும் நம்ம ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். உள்காதில் இருந்து காது நரம்பு மூளை வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் ஆனது வெளிக்காதில் இருந்து நமக்கு ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அது எங்கே ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனல்ல, அதாவது நமக்கு அந்த போகக்கூடிய அந்த ஜவ்வு வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்கிறோம். அங்கே என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படலாம்னு பார்த்தீங்கன்னா காதில் அழுக்கு, அதாவது காது மெழுகுன்னு சொல்கிறோம், அது ஏற்படலாம். காதில் ஃபங்கஸ், பூஞ்சை காளான் நோய் தொற்று ஏற்படலாம். காது வீங்கி இருக்கலாம். செவிப்பறையில் ஜவ்வில் ஓட்டை இருக்கலாம். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு ஓபிலேயே கரெக்ட் பண்ணக்கூடிய பிரச்சனைகள். நமக்கு அதுக்கப்புறம் நடுக்காதில் பார்த்தீங்கன்னா அந்த குருத்து எலும்புகள் வைப்ரேட் ஆகிறதுல ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஒரு எண்டோஸ்கோபிக் இயர் சர்ஜரின்னு சொல்லிட்டு பிரத்யேகமான சர்ஜரி நம்ம இன்ஸ்டியூட்டில் பண்ணுறோம். ஸோ வெளியில் எதுவும் இன்சிஷன்ஸ் போடாமல், அதாவது வெளியில் காதை கிழிக்காமல் காது உள்ளேயே எண்டோஸ்கோப் வச்சு நம்ம அப்படியே அந்த ஜவ்வை தூக்கி நம்ம உள்ளே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நம்ம கரெக்ட் பண்ணி காது கேட்கறதுக்கான முழு தீர்வை நம்மளால் கொடுக்க முடியும். நரம்பு பிரச்சனைகள், அதாவது சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.